அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சியில் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் பூமியில் நடந்தது எல்லாம் நம்ம பேசி ஆகணுங்க. அந்த ஒவ்வொரு நாளும் நடந்த நிகழ்ச்சிகளை கேட்டாலே அபிஷேகம் நமக்கு வித்தியாசமாக இறங்க முடியும். இன்னைக்கு ப்ளோயிங் த பவர், ஊதுதல், அக்கினியை ஊதுவார், அபிஷேகத்தை ஊற்றுவார், அபிஷேகத்தை ஊற்றுவார். சொல்லுங்க, அபிஷேகத்தை ஊற்றுவார். அப்புறம் ஆவியை ஊதுவார். பாருங்க, வேதத்தில் யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இப்போ இதில் 10 சீஷர்கள் இருந்தாங்க. நாளைக்கு வேறு விதமாக பேச போகிறோம். 11 சீஷர்களுக்கு மத்தியில் நடந்ததை பேசுவோம். இப்போ 10 சீஷர்களுக்கு மத்தியில் நடந்ததை நம்ம பேசி தான் ஆகணும். அப்போது பூட்டிய வீட்டுக்குள்ளே, ஏன்னா பயந்து போய் தான் இருந்தாங்க. அவளுக்கு மத்தியில் இயேசு உயிர்த்தெழுந்தவரா வந்து நிற்கிறார். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால், பரிசுத்த ஆவி இல்லாதவங்களுக்கு விதவிதமான பயம் இருக்கும். அப்புறம் கதவுகள் பூட்டி இருக்கையில் கதவுகளை சில நேரங்களில் பூட்டிக்குவாங்க. கதவு எதுக்கு பூட்டுறது? பயம் மட்டும், பாதுகாப்பு. பூட்டுறது நல்லது, பிரைவசி, பாதுகாப்பு. ஆமாம். ஆனால் கதவை பூட்டினாலும் இதயத்தை பூட்டக்கூடாதுல்ல. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் பெற்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார். அந்த சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும், அதை பற்றி பேசுவாங்க. சந்தோஷம் வந்துட்டா பா, அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே இயேசுவாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா இவங்க வாழ்க்கை ஸ்டைலே மாற்றினவர், சும்மா இருந்தவனுங்களை எல்லாரையும் பயன்படுத்த ஆரம்பித்தவர். அப்புறம் எத்தனை பேருடைய அற்புதத்தை பார்த்துருப்பாங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கைத்துவம் மலர்றதை பார்த்துருப்பாங்க, குருடர்கள் பார்வை அடைந்தது. ஆனால் அதில் இல்லாத சந்தோஷம் அதான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இயேசு, நம்பிக்கையான இயேசு வந்து இல்லை அப்படின்னு வரும்போது எவ்வளோ துக்கம் இருந்திருக்கும். அந்த இயேசு திரும்பி வராரு அப்படின்னா அவ்வளோதான், கையில் பிடிக்க முடியாத ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு, அதுதான் அந்த சொல்கிறோம்ல எக்ஸ்டசி, என்னது பரவசம். இந்த பரவசம் அடைகிற அனுபவம் பரிசுத்தாவினால் உண்டாகிறது இந்த ப்ளோயிங் த பவர். இப்போது மில்லுலாம் நம்ம கோயம்புத்தூரில் நிறைய மில்லு இருக்குது. அங்கே பார்த்தா ப்ளோயர் அப்படின்னு சொல்லி மெஷின் இருக்கும். அப்படியே அந்த காட்டன் ஒர்க்கில் காட்டன் வந்து அந்த எடுக்கிறாங்கல்ல, காட்டன் வந்து அப்படியே மூட்டை மூட்டையாக கொட்டுறாங்க. காட்டன் பார்த்தாலே நல்லா தானே இருக்குது. ஆனால் அந்த ப்ளோயிங் மெஷின் அப்படியே ஊதி என்னமோ பண்ணுது, அப்படியே சாஃப்டாக ஆயிடுது. சாஃப்டாகி அப்படியே வந்து விழுது. அப்படியே அந்த பஞ்சு கத்தையாக அது விழும். அப்படி தான் மனிதர்களுக்கு இந்த பரிசுத்தாவின் வல்லமை இப்போ இறங்கணும். இந்த நிமிஷத்துலேயே நீங்கள் விசுவாசிக்கும் போதே பரிசுத்தாவியை இறங்கி வரார். அப்பா சொன்ன மாதிரி பரிசுத்தாவியானவர் வல்லமையாய் ஊதப்படுறதுக்கு தான் அன்னைக்கு இயேசு அந்த சீஷர்களை சந்திக்க அந்த அறைக்கு வந்தார். முதல் சந்திப்பு தான் அது. இரண்டாவது சந்திப்பு குறித்து நாளைக்கு பேசுவோம். ஆனால் முதல் சந்திப்பை குறித்து இப்போ பேசும்போது, முதல் அந்த அறைக்குள்ளே வந்தார். பூட்டின வீட்டுக்குள்ளே முதல்ல எதுக்கு வந்தார் என் இயேசு அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. அவங்க துக்கமாக இருந்தாங்க. அப்பாவாகிய இயேசு அந்த வீட்டுக்குள்ளார வந்த உடனே முதல்ல துக்கம் மாறிச்சு. அவங்களுடைய சோதனையெல்லாம் ஜெயிச்சிட்டாங்கங்கிற ஒரு அனுபவம், ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதே நேரத்தில் யார் வீட்டில் செத்து போனால் சாவு வீடு மாதிரி தான் அங்கே இருந்திருக்கும். ஆனால் இயேசு உயிரோடு வந்து அந்த சாவு தன்மையவே மாற்றி போட்டார். ஒரு வீட்டில் சாவு, ஒரு வீட்டில் துக்கம், அவங்க எல்லாம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு வந்த உடனே அந்த இன்னைக்கு எத்தனை பேர் உயிரோடு எழுப்பியிருப்பார் இயேசு. யோசிச்சு பாருங்க. அந்த ஜெப ஆலய தலைவரனுடைய பெண்ணை உயிரோடு எழுப்பினார்.
எத்தனையோ பேர் உயிரோடு யவீருடைய யவீருடைய மகளை பாடையை தொட்டு உயிரோடு எழுப்பினாரு. இந்த மாதிரி அப்புறம் லாசரு. லாசரு வேலையை எழுப்பினாரு. இப்படி ஒவ்வொரு எழுப்புதலையும் ஒவ்வொரு உயிரோடு எழுப்பினதையும் பார்க்கும்போது இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் துக்கான் வந்த உடனே இவங்களும் நினச்சிட்டாங்க, ஐயோ இயேசு இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு அடையாளமாக அவங்க சூழ்நிலையை மாத்துறக்கே அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளார சூழ்நிலையை மாத்துறக்கே வரப்போகிறார். முதல்ல நீங்கள் பூட்டிட்டு ஏதோ ஒரு இடத்துல அடங்கி அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அதே நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளார அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளார நீங்கள் கதவெல்லாம் சாத்திட்டு யாருக்கும் தெரியக்கூடாது. சில நேரத்தில் அவமானம் யாருக்கும் தெரியக்கூடாது. சில நேரத்தில் சண்டை யாருக்கும் தெரியக்கூடாது. சில நேரத்தில் நம்ம கவலைப்படுறது துக்கப்படுறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல அப்படியே சாத்திக்குவாங்க. சில நேரத்தில் இந்த பிள்ளைங்க சில நேரத்தில் ஃபெயிலாக போயிருங்க. அப்படி ஃபெயிலாக போனால் கூட பயம் வந்துடும் பெற்றோர்களுக்கு. ஐயோ வெளியே தெரியக்கூடாது மறைப்பிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் அதே குடும்பத்தை பார்த்துருக்குறேன். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எந்தெந்த குடும்பத்துலலாம் இன்றைக்கி வீட்டை சாத்திக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கீங்களோ என் இயேசு இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு அந்த சீஷர்களுக்கு தன்னுடைய வல்லமையை ஊதின மாதிரி இந்த முதல் அனுபவம் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு ஊதப்பட போகிறது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் சந்தேகமாக இருக்காங்களோ, யாரெல்லாம் மாறலையோ, நம்ம நம்புவோம் சொத்தமாக சந்தேகம்னு நாளைக்கு அதை பற்றி பேசுவோம். ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் இப்போ அட் ப்ரெசன்ட் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்குள்ளே இறங்கி வரப்போகிறார். இப்போ அட் ப்ரெசென்ட் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கா, உங்கள் கணவனா மனைவியா, இல்லை யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க அவங்கள மாத்திரம் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். மற்றவங்களாம் விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அவங்க மாறணும் இவங்களுக்கு சொல்லி பார்த்தேன் அவங்களுக்கு புரியல, அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அது உங்களுக்கு திரும்பி வருவார். ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம பேச போகிற இந்த நிமிஷம் கர்த்தர் சொல்கிறார், உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நிரப்பி அக்னியை ஊத வரார். இப்போ இந்த இடத்துல ஒன்று பயம் போகணும். உயிர்த்தெழுந்த இயேசுவை நினச்சா பயம் போகணும். ரெண்டாவது அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவே நம்ம மத்தியில் வந்து இறங்கிட்டா பலன் வந்துடும். ஆமென். இப்போது நம்ம ஊழியத்தினுடைய பாட்டு ஆவியானவர் பலமாய் இறங்குவார் அப்படி நம்ம பாட்டு. எந்தெந்த தேவைகள் இருக்கோ அதெல்லாம் சந்திக்க வருவார். இந்த பயம் வந்து சில நேரங்களில் பணம் இல்லைனாலும் பயம் வந்துடுது. மற்றவங்களை நினச்சா சத்துருக்களை நினச்சா பயம் வந்துடுது. அது மட்டுமல்ல, இந்த இருளும் அந்தகாரமும் பில்லிசுனியமும் மந்திரமும் தந்திரமும் மனிதர்களை உடைச்சி அநேக விதமான பயம் வந்துடுது. இந்த பயத்தை எல்லாம் எடுக்கிற கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் வந்து இறங்குவார். சரியா? அப்போது அந்த பயம் போயிடணும். இந்த பயத்தை போக்குறது மட்டுமல்ல, இந்த ஜனங்க பாருங்கள், இந்த சீஷர்கள் கதவை பூட்டிட்டு இருக்காங்க. ஏன்? இந்த பயம் ஜாஸ்தியாகி அடுத்தது என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ, தங்க கூட இருந்த இயேசு இல்லை, கவலை வந்துருச்சுன்னா அப்படியே நம்ம வீட்டை பூட்டிட்டு உட்காந்துருப்போம். ஒரு நாள் ஒரு பையனை கொண்டு வந்தான். அவன் 3 வருஷம் கதவை பூட்டி அப்படியே உட்காந்து கிடக்குறான். அது அப்படியே உட்காந்து ஏன்னா அவமானம் வாலிபன். ஆனால் அவனை எப்படியோ கொண்டு வந்தாங்க பாருங்க. அக்கினியை ஊதி, இந்த பரிசுத்தாவியை ஊதி வார்த்தை இருக்க, அக்கினியை அவன் தலையில் ஊதுறேன். 5 நாட்களில் அவன் முடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. பயம் போயிடுச்சு, அவமானம் போயிடுச்சு. சில நேரங்களில் உங்கள் வீட்டை பூட்டி எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிறீங்கல்ல, பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேலே இப்போ கர்த்தர் ஊத போகிறார். சரி, அடுத்த பகுதியில் இதில் என்னன்னா, இயேசு தம்முடைய காயங்களை காட்டுறார், விழாவை காட்டினார். இதில் போட்டிருக்குது, தம்முடைய கரங்களையும் கால்களையும் காட்டுறாரு, விழாவை காட்டுறாரு. அந்த விழாவை ஏன் காட்டணும்? அதாவது காயங்களே காட்டினார், ஓகே. ஏன்னா இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது ஈட்டில் ஒருத்தவன் விழாவில் குத்துனான்ல, அப்போ இந்த விழாவை குத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்துச்சு. இந்த காட்சியை எல்லாருமே பார்த்துருக்க மாட்டாங்க.
கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கணும். இயேசுவின் அருகாமையில் இருக்கிறவங்க தான் பார்த்துருக்கணும். அருகாமையில் இருந்த யோவான் பார்த்துருக்கணும், தாய் பார்த்துருக்கணும். அப்படியே குத்தும் பொழுது இவங்களுடைய இருதயமும் குத்தப்பட்டிருக்கும். இந்த விழா அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்னலாம் ஞாபகம் வருது உனக்கு? ஆதாமுடைய விழா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்குனார். இப்போ இதில் என்ன காட்டுறாரு அவர்? இதில் போட்டிருக்கு பாரு, சமாதானம்னு காட்டினது உண்மை, சரியா? விழாவையும் கைகளையும் காட்டுறாரு, விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். அந்த விழா அது அன்பு, அது குறித்து பேசுவாங்க. ஆதாமுடைய விழா எலும்பு எடுத்து தான் ஏவாள் வர. அப்போது ஏவாளுக்கு உயிர், அந்த பேர் வச்சதே ஆதாம் தான். உயிர், நீ என்னுடைய உயிர். அந்த உயிரோடு உயிரா பாட்டு அந்த பாடும்போது இன்னைக்கு உலகமே அசையுதில்லை. ஆனால் அந்த பாட்டில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தானே நீ பாடுற. இப்போ எல்லா இடத்துலையும் இல்லை, அந்த பாட்டை கட்டி வெளியிட்டோம். உயிரோடு உயிராக அப்படியே நான் பார்ப்பேன், அப்படியே இந்த பிள்ளைகள்லாம் ஆடுதேன். அப்போது சிலர் அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு ஆடுதுங்க. அப்போ அந்த உயிரோடு உயிராக இந்த விழா உயிருக்கு உயிரை வெளிப்படுத்துகிற சக்தி. அது மட்டும் இல்லை, இந்த விழா பகுதி, இந்த விழா எலும்பு, இது உள்ளே இருக்கக்கூடிய நுரையீரல், ஹார்ட் ரொம்ப முக்கியம். இதில் தான் இதயம் இருக்குது. அதான் அந்த இடத்துல வச்சு கூடுக்குள்ளே வச்சிருக்காரு பாதுகாப்பு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஆத்தும இதயமும் நினைக்கிறோம். இந்த விழா அதை குறித்து சொல்லு, வியாகுலம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தன்னுடைய வியாகுலத்தை வெளிப்படுத்தும் போது உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் இப்பொழுதே மாற்றக்கூடாது. ஸோ எந்தெந்த வீட்டிலலாம் எந்தெந்த சரீரத்தில் உடைக்கப்பட்ட சரீரம் இருக்கோ, இப்போவே ஏசப்பாவுடைய இருதயத்தை நினைங்க, அப்படி விழாவை நினைங்க. அன்னைக்கு அந்த அறைக்குள்ளே சீஷர்கள்ட்ட பார்த்து சொல்கிறாரு, பாருங்கள் என் விழாவை காட்டுறாரு. ஸோ இப்போது அப்படி காட்டும்போது முதல்ல அறிந்து கொள்ளணும், ஏசப்பா நமக்காக காட்டுகிறார். அவர் நமக்காக தன்னுடைய இருதயத்தை கிழிக்கிறத காட்டினார், கஷ்டப்பட்டதை காட்டினார், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதை காட்டினார். he was always to show himself to the people. எல்லாருக்கும் தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தினார், காட்டினார். நான் உங்களுக்காக பாடுபடுறேன், கஷ்டப்படுறேன். அப்போது சிலருடைய கஷ்டம், அந்த பூமியில் நீங்கள் படுற கஷ்டம் வெளில தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு ஏசப்பாவை மனசில் நினச்சிக்கோங்க. ஏசப்பா அவ்வளோ இருதயத்தில் பாடுபட்டாலும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க. ஆனால் கர்த்தரை நேசிக்கிறவங்களும் அழுது வேதனைப்பட்டாங்க. மரியாள் ரொம்ப பாடோடு நின்னாங்க, யோவான் ரொம்ப பாடோடு நின்னார். இயேசுவை ரொம்ப நேசிக்கிறவங்க அந்த சிலுவைக்கு பக்கத்தில் ரொம்ப வியாகுலத்தோடு இருந்தாங்க. அப்பா சொன்ன மாதிரி ஈட்டியில் குத்தும்போது ரத்தமும் நீரும் வெளியே வந்துச்சு. ஆனால் இப்போது அதே ரத்தமும் நீரும் அந்த விழாவில் இப்போ பாருங்க, ஜீவனோடு நான் நிற்கிறேன். இப்போ அந்த விழா இது பரிசுத்தமாக என்ன மகிமை இல்லை, இதை நினைக்கும் போதே உள்ளம் அப்படியே பொங்குகிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய காயங்கள், உங்களுடைய தழும்புகள், இதெல்லாம் ஏசப்பாக்கு ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் வாழ்க்கை ஏசப்பாக்கு ஒப்பு கொடுத்துருங்க. இது உங்களுக்கு கரெக்டான தருணமாக ஒப்பு கொடுக்கணும். இப்போ அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். சில இடங்களில் அந்த பிக்சர் போடுவாங்க, இயேசு அப்படியே இதயத்தையே திறந்து காட்டுற மாதிரி இருக்கும், விழாவை காட்டுற மாதிரி தான் இல்லை, அது அன்பை காட்டுறது. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, பரிசுத்த ஆவியை ஊதினவரே, இப்பொழுதே இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சியிலுடைய வல்லமை நாங்கள் ஜனங்கள் மேல் கட்டளையிடுகிறோம், ஊதுகிறோம் ஐயா. ஃபயர் ஊதுகிறோம், அக்கினியை ஊதுகிறோம், மகிமையை ஊதுகிறோம், அற்புதத்தை ஊதுகிறோம், தேவ பிரசனத்தை ஊதுகிறோம். ஜனங்கள் விடுதலை அடையணும், சுகம் அடையணும், ஆறுதல் அடையணும், பலன் அடையணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நிரப்பப்படுங்க, அக்கினியில மாறுங்க, அபிஷேகத்துல இருமுங்க,
வார்த்தையில சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. என் ஜனங்களுக்கு விடுதலையும் அற்புதங்களும் சுகமும் இப்பொழுதே உண்டாகட்டும். ஆமென் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.